மாடலிங் பண்ண போனார். மாடலிங் பண்ண போகும்போது அவருக்கு ஒரு நல்ல அழகான பையனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இவரை கேமராமேன் நம்ம பிசி ஸ்ரீராம் சார் பல கேமராமேன்கள் உருவாக்குனா கேமரா மேதை அவரே அவரை பார்த்துட்டு உங்களுடைய முக வெட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பா, சினிமாவுக்கு போப்பா, நீ பெரிய ஆளாக வருவே அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் தெலுங்கில் பிரேம புஸ்தகம் பண்ணுறாரு. பிரேம புஸ்தகம் பண்ணும்போது அந்த படத்தில் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அது முக்கால்வாசி படம் முடிஞ்சு அதுக்கு பிறகு நிற்கிது. அதுக்கு பிறகு படத்தை முடித்து ரிலீஸ் ஆகுச்சு. அதுக்கு பிறகு தான் இவங்க அமராவதி சமயத்தில் ஒரு ஹீரோவை தேடும் போது தான் எஸ்பிபி சொல்கிறாரு, ஒரு தெலுங்கு படத்தில் பிரேம புஸ்தகத்தில் ஒரு பையனை பார்த்தேன், மயிலாப்பூர்கார பையன் தான் ஐயா, நல்லா அழகாக இருக்கான் ஐயா, அவனை ஹீரோவை போடுங்க அப்படின்னு டைரக்டர் செல்வாகிட்டே இவர்கிட்டையும் சொல்கிறாரு, நம்ம ப்ரொடியூசர்கிட்டையும் சொல்கிறாரு, அமராவதி ப்ரொடியூசர்கிட்ட. சரிண்ணா. அதுக்கு பிறகு தான் இவங்க போயிட்டு அங்கே மயிலாப்பூரில் போய் பார்த்தா இவர் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருக்காரு. மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து ஏதோ ஒரு கிரீஸ் போட்டு அப்படியே மெக்கானிக் இது பண்ணிட்டு இருக்காரு.